கண்ணு தெரியாத ஒருத்தனை அவனோட பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணு அவர் முன்னாடியே அவங்க லவ்வரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் திடீர்னு யாருனே தெரியாத ஒருத்தன் அவரோட கண்கள்ல வந்து டிராப்ஸ் விட்டுறான். அந்த டிராப்ஸ் விட்டதுல இருந்து அவருக்கு கண்கள் தெரிய ஆரம்பிச்சிடுது. கண்ணு தெரிஞ்சோன்னா அவன் பார்த்த சம்பவமே அவன் மனசை போட்டு உடச்சிச்சு. இருந்தாலும் அவன் கண்ணு தெரியாத மாதிரியே காட்டிக்கிறான். உடனே அந்த பொண்ணு அவங்க லவ் பண்ற பையனை கூட கூட்டிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் கிட்ட காசு கொடுத்து இந்த காசை வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்துல அவனுக்கு கண்ணே தெரியாது, அவனோட கண்டிஷன் ரொம்ப சிவியரா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க செக்அப் பண்ணி பாக்குற டாக்டருக்கும் சரியான ஷாக். ஏன்னா அவரோட கண்கள் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லலான்னு போய் பார்த்தா அவ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவங்க ஆளோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவர் டாக்டர் கிட்ட எனக்கு கண்ணு தெரியுன்ற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாம அவங்க உங்ககிட்ட காசு கொடுத்து சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு அவங்க ஆளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க ஆளுகிட்ட எப்படியும் இவனை ஏமாத்தி நாளைக்கு அவனோட சொத்து ஃபுல்லா என்னோட பேர்ல மாத்தி எழுதி தர ஓகே சொல்ல வச்சுட்டேன். அவன் சைன் போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழலாம்ன்றாங்க. இது எல்லாத்தையுமே அவர் பாத்துறாரு. அடுத்த நாள் வீட்டுல லாயர் எல்லாம் கூப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல சைன் போட்டுட்டு இருக்க சமயத்துல அப்போது அவரோட மனைவி மனசு மாறுவாங்களான்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கூட மனசு மாறவே இல்லை. உடனே ஒரு கண்ணாடியை கலட்டி என்னோட பார்வை எனக்கு திரும்ப எப்பயோ கிடைச்சிருச்சு, நீ கொஞ்சமாச்சும் மனசு மாறுவேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ மாறுற மாதிரி தெரியல, உன்னை சீட்டிங் கேஸ்ல உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி என் கண்ணில் படாத தூரமா எங்கே போய் உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு துரத்தி விட்டுறாரு.